நம் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கலாம். எங்களுக்கு நல்ல கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஓய்வு நாளில் பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். தருகிற வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உங்களுடைய கிருபை குலங்களை தருகிறோம். இறைவனை கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 12 மாதங்களை கடந்து 12ஆம் மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் நம்முடைய பேராயத்திலிருந்து திருவருகை ஞாயிறு என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் இன்றைக்கு வீடுகளை சந்தித்து ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். நம் ஆண்டவருடைய செய்தியை எதற்காக அறிவிக்கிறோம்? இது நாம் ஜனங்களை சந்திக்க ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கும் போது மிக முக்கியமான காரியங்கள் அவருடைய வாழ்வில் நடந்திருக்கிறது. நாம் இந்த கேரள் பஜனை என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிக்கிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். 3 கூட்டமான ஜனங்களோடு நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் இந்த கேரள் பஜனை என்பது என்ன என்று தெரியாதபடி நாம் இந்த நாட்களில் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பஜனை என்று சொல்லக்கூடிய வீடு சந்திக்கிற இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமான காரியங்களை நினைவில் வைத்து நாம் பணி செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் விருதாவாக நாட்களை செலவு பண்ணுவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் உண்டு, காரியம் உண்டு. இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவிக்கிற நாம் 3 விதமான ஜனங்களை சந்திக்கிறோம். அது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் சந்தித்த ஜனங்கள் எவைகளை செய்தார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த செய்தி, நாம் நற்செய்தியை கொண்டாடுகிறோம். அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாய் மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதல் சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்த்திருக்கிற காரியம். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடந்தார்கள். நாம் வாசித்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடந்து பார்வோனாலே அவர்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை ரட்சிக்கும்படியாய் ஒரு சந்திப்பை நிகழ்த்த வேண்டியதாக இருந்தது. அது என்ன சந்திப்பு? யாத்ராகமத்திலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த சந்திப்பு சொல்லப்படுகிறது. இங்கே மோசேயும் ஆண்டவரும் அங்கே ஒரு சந்திப்பை நிகழ்த்துகிறார்கள். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். இங்கே ஆண்டவர் மோசேயை சந்திக்கிறார். அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். இந்த ரட்சிப்பு salvation to the slaves, அதாவது slavery, அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் மோசேக்கு ஒரு சந்திப்பை வெளிப்படுத்துகிறார். சந்தித்த இடம் எங்கே? வனாந்தரம். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனை சந்திக்கும் போது வித்தியாசமான இடங்களிலே சந்திக்கிறார். வித்தியாசமான பணிகளை கொடுக்கிறார். வித்தியாசமான காரியங்களோடு அவர் இடைபடுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாய் மோசே சந்தித்த ஆண்டவர் வனாந்தரத்திலே
அவனை சந்திக்கிறான். தன் மாமனாகிய எத்ரோவுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டு ஒரே பர்வதம் மட்டும் வருகிறான். தூரத்திலே ஒரு காட்சியை காண்கிறான். என்ன காட்சி? முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெந்து போகவில்லை. எரிகிற முச்செடியின் நடுவிலே இந்த முச்செடியானது பச்சை பசேல் என்று இருக்கிறது. ஒரு தீ எரியும் போது, நெருப்பு பற்றும் போது, எந்த மரமானாலும் சரி, எந்த குச்சியானாலும் சரி, எந்த பச்சையானாலும் அது பட்டு போகும், வாடி போகும். ஆனால் இந்த முச்செடி பட்டு போகாமல் அது நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கிறான், முச்செடி எரிகிறது. ஆனால் அங்கே அந்த முச்செடி வெந்து போகவில்லை என்று சொன்னவுடனே அவன் பக்கத்திலே போய் பார்க்கும்படியான சூழலை உருவாகிறது. வாழ்விலே அவன் கண்ட காட்சி இதுவரை காணாத ஒரு காட்சியை காண்கிறான். இத்தனை வருடங்களாய், 40 வருடங்களாய் வனாந்தரத்திலே அவன் தன்னுடைய மாமனாய் எத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு போகிறான். ஆனால் இப்பொழுது ஒரு சந்திப்பு புதிதாக உருவாகிறதை அவன் பார்க்கிறான். நினைத்து பார்த்திருப்பான், நான் ராஜ அரண்மனையிலே எகிப்திலே பார்வோனிடத்திலே வீட்டிலே பார்வோனுடைய மகனுடைய செல்லக்குமாரனாய் அந்த எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டு செழிப்பாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு ஆண்டுகளுக்கு பின்னாய் போய் கொண்டிருக்கிறேனே என்று அவன் நினைத்து பார்த்திருக்கிறான். கர்த்தர் இடைபடுகிறார். அங்கே வருகிறார். என் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே கிடந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடுதலையாக்கும்படியாய் நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொன்னான். இங்கே ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் அவனை அனுப்புவேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். ஆனால் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என்னை அனுப்பாதவன் நான் திக்குநாவும் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். எனவே இந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியா என்னால் முடியாது. எனவே நீ வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வேறு யாரையும் நான் அனுப்ப போவதில்லை, உன்னைத்தான் அனுப்புவேன், உன்னைத்தான் அதற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 1-2 பேர் அல்ல, 6 லட்சத்துக்கு அதிகமான புருஷர்களை நீ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். எனவே இந்த 40 வருடங்கள் உனக்கு வனாந்தரத்திலே பயிற்சி கொடுத்தேன். எனவே உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனுக்கு ஒரு மிஷனை கொடுக்கிறார். இது என்ன மிஷன்? To the salvation to the slavery, from the slavery. ஜனங்களை இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாக மோசே தெரிந்து கொண்டார். மோசே வந்தார். இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு நேராக கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் இன்னொரு சந்திப்பை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு சந்திப்பை ஆண்டவர் நிகழ்த்துகிறார். என்ன சந்திப்பு? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களை ஒரு மனிதன் உபத்திரவப்படுத்தி அவளை கொலை செய்யும்படியாய் அவன் தமஸ்குவில் உள்ள தேவாலயங்களுக்குள்ளே அவன் பர்மிஷன் வாங்குகிறான், அனுமதி வாங்குகிறான். இந்த மார்க்கத்தை, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களை, அவரை ஆராதிக்கிற ஜனங்களை எப்படியாயும் அழித்து இந்த மார்க்கத்தை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய், யூத ஜனங்களை அழிக்கும்படியாய் அண்ணா பிரதான ஆசாரியர்களிடத்திலே அவன் அனுமதியை பெற்றுக் கொண்டு தமஸ்குவுக்கு நேராக புறப்பட்டு வருகிறான். தமஸ்குவுக்கு வருகிற வழியிலே அங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது. அந்த 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அவன் நடந்து வரும்போது வழியிலே அவனை ஒரு பெரிய வெளிச்சம் சந்திக்கிறது. என்ன வெளிச்சம்? ஆண்டவர் இடைபடுகிறவராய் அவனுக்கு முன்பே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களை அவன் கொலை செய்யும்படியாக எழும்பின சவுலை ஆண்டவர் நடுவழியிலே சந்திக்கிறார். அவர் சந்தித்தவுடனே அவன் கண்கள் குருடாகி போகிறது. இப்பொழுது அவர் தமஸ்குவுக்கு போக முடியவில்லை. கையாக கொடுத்து அவனை கொண்டு போகிறார்கள். கண்கள் குருடனாய் ஜனங்களை அழைக்கும்படியாய் வந்தவன் அடுத்த வழி தெரியாதபடி கையாக கொடுக்கப்பட்டவனாய்
இயேசுவுக்கு நேராக வருகிறான். இப்பொழுது ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அனனியாவே, உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். என்ன வேலை? அங்கே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அனனியா என்று சொல்லக்கூடியவன் வருவதை அவன் தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறான். நீ போக வேண்டும், அவனை விடுதலையாக்க வேண்டும். இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறான், வசனம் சொல்லுகிறது, அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இந்த மனிதன் கொலைவாதகன். இவன் இஸ்ரவேலிலே, யூதாவிலே, எருசலேமிலே காணப்படுகிற எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிக்கும்படியாய், எல்லாரையும் கொலை செய்யும்படியாய் இவன் நிரூபம் வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு பட்டணமாக போகிறது. உமக்கு தெரியாதா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், அது சரிதான், இவனைத்தான் நான் தெரிந்தெடுக்கிறேன். எதற்காக? இந்த ராஜாக்களுக்கு முன்பாகவும் இந்த பிரபுக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாய் நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். யாருக்கெல்லாம்? ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார்? அவர்களை அறிவிக்கும்படியாக இருந்தன. அதே சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வழியிலே அவனை சந்திக்கிறார். இப்பொழுது அனனியாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். நீ போ, அவனை சந்தித்து விட்டு அவன் மேல் கைகளை வைத்து அவனை அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார். அவர் சொன்னது போலவே அனனியா போகிறான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறான். அவன் தலையிலே கைகளை வைத்தவுடனே அவன் விடுதலை பெறுகிறான். கண்களில் இருந்து நீர் சந்திகள் போலவே விழுந்தது. அவர் திரும்ப பார்வை பெற்றான். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே அவன் உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு புறப்பட்டு போகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனம். உடனடியாக தாமதமின்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று ஜெபாலயங்களிலே பிரசங்கம் பண்ணும்படியான சூழ்நிலை உருவானது. ஒரு காலத்திலே யூத மார்க்கத்துக்காக, நியாய பிரமாணத்துக்காக வெகு வைராக்கியமாய் நின்ற அதே சவுல் உடனடியாக இறங்குகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு அவன் பறைசாற்ற ஆரம்பித்தான். 13 நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறதன் மூலமாக சுவிசேஷம் இன்றைக்கு மேன்மையாக ஆலயங்கள் நிறுவப்பட்டு பவுலுடைய சுவிசேஷங்கள் தேசங்களிலே பறைசாற்றப்படுகிறது. நன்மையான காரியங்களானாலும் சரி, உபதேசங்களானாலும் சரி, கழிந்து கொள்ளுகிறதானாலும் சரி, வழி நடத்துதலானாலும் சரி, மீட்பானாலும் சரி, எல்லா காரியங்களும் பவுலின் மூலமாக தேசத்துக்கு இன்றைக்கும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தலைவனியாய் எழுந்த சவுலை ஆண்டவர் தெரிந்து அவனை சந்தித்தபடியினாலே அங்கே ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவர் சவுலை எதற்காக தெரிந்தெடுத்தார்? salvation to the kings, salvation to the superiors, salvation to the super commanders என்று சொல்லப்படுகிறது. ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் சவுல் தெரிந்து கொள்ளப்பட்டான். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு தைரியமாக சுவிசேஷம் அறிவித்தான். மற்ற சீஷர்கள் மறந்து கிடந்த மகா பெரிய காரியத்தை சவுல் பவுலாய் செய்ததை நாம் பார்க்க முடியும். அவன் கண்ணியமானாக இருந்தான், எல்லா அதிகாரமும் நிறைந்தவனாக இருந்தான், ஜனங்களுக்கு முன்பாக பெயர் பெற்றவனாக இருந்தான். கல்வியின் பகுதியிலே அவனை சோதித்தான். அவன் கமாலியலின் பாதத்திலே பாடம் கற்றுக்கொண்டவன். கமாலியல் என்று சொன்ன அன்றைக்கு நியாய பிரமாணத்திலே மிகப்பெரிய ஸ்காலர். அந்த மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு யாருமே எதிர் பேச முடியாது.
அவனிடத்திலே படித்தவன். அவன் கோத்திரத்திலே சொல்லுவோம் என்று சொன்னான். அவன் எபிரேயன் பிறந்த எபிரேயன் என்று சொல்லுகிறான். மிகவும் பக்தி வைராக்கியமாய் நியாய பிரமாணத்தை அவன் நடைமுறைப்படுத்துகிறவனாய் இருந்தான். அவன் அந்த தேசத்திலே அந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய நியாயாதிபதி போல எல்லா காரியங்களையும் செய்கிறவனாய் இருந்தான். ஒரு நியாய பிரமாணியனை போல பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அவர்களே அவன் உன்னதமானவனாய் இருந்தான். அவருடைய சந்திப்பு பெரிய காரியத்தை செய்தது. மூன்றாவதாக நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் சந்தித்த மூன்றாவது சந்திப்பு லூக்கா 1:39-40 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்து பிறப்பு பவனியை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வீடுகளுக்குள்ளே அறிவிக்கிறோம். இங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பு என்ன? வாசிக்கலாம். லூக்கா 1:39-40 அது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அந்நாட்களில் மறைநாட்டுக்கு போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். அடுத்தது இங்கே ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. தேவதூதன் வந்து மரியாதை சொல்லுகிறான். மரியாதை, நீ கிருபை பெற்றவள், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 2:30-31-32 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்தார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற மரியாதை பார்த்து ஆண்டவர் தேவதூதன் சொல்லுகிறான், மரியாதை, நீ கிருபை பெற்றவள், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான். வாழ்த்தின உடனே இந்த மரியாள் தேவதூதனை பார்த்து சொல்லுகிறாள், இது எப்படியாகும்? முதலாவது பயப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. இது எப்படியாகும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், நீ கிருபை பெற்றவள், பரிசுத்தாவின் மேல் நிழலிடும், உன்னிடத்திலே பிறப்பது விசேஷமானது. அது அவருடைய ராஜ்யமானது, ராஜரீகமானது, மிகப்பெரிய ராஜ்யம். தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் கர்த்தத்துவமாய், அவர் ராஜரீக வேகம்பீரம் உள்ளவராய் ஆளுகை செய்வார் என்று சொல்லி அங்கே அவருக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே ராஜாவாய் வந்தவர். ஆனால் வாழ்த்து எப்படி சொல்லப்படுகிறது? உன்னிடத்திலிருந்து பிறப்பது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பாய் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்தவுடனே மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு வருகிறாள். வரும்பொழுது அங்கே சிமியோன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் பிள்ளையை கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறதை லூக்கா 2:30-31 நாம் வாசிக்க முடியும். 30-31-32 ஒரு வாசிக்கலாம். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற விளக்காகவும், உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இயேசு தேவதூதன் மரியாளை சந்தித்த போது இயேசுவாகிய இரட்சகர் அவருடைய கர்ப்பத்துக்குள்ளே பிறக்கிறார் என்பதை முன்னறிவிக்கிறார். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்லேவரி அடிமைத்தனத்தில் விடுதலையாகும்படியாய் மோசே தேவன் சந்திக்கிறார். இரண்டாவதாக ராஜாக்களுக்கு சுவிசேஷம், சுப்பீரியர்ஸுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய் பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், சவுலை தெரிந்து கொள்கிறார். இங்கே பாவிகளை, sinners, salvation to the sinners, இவர்களுக்காக பாவிகளை ரட்சிக்கும்படியாய் ஒரு இரட்சணியத்தை அனுப்பும்படியாய் மரியாளும் தேவதூதன் சந்திக்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
இந்த கிறிஸ்து பிறப்பு நாளை நாம் பிறருக்கு வாழ்த்துதலாய் அறிவிக்க போகிற நாம் எதை அறிவிக்க வேண்டும்? ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும். இந்த சிமியோன் சொன்னது போல அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையான சந்திப்பு, பிரஜாதிகளுக்கு என்னது? பிரஜாதிகளுக்கு அவருடைய சந்திப்பு என்ன? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அவர்களுக்கு மீட்பு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை. இவைகள் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. முதலாவதாக மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியான பணியை கொடுத்தார். பவுலுக்கு சவுலுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான, ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியான பணியை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணி என்ன? அவர் பிரஜாதிகளுக்கு வெளிச்சமானவர், விளக்கானவர். நம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு அவர் மகிமையானவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வராதவர்களுக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண இருளில் செய்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியா இயேசு இந்த உலகத்திலே சுற்றி நடந்ததாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த சந்திப்பை நிகழ்த்தும்படியாய் மரியாதத்தில் தேவதூதன் வருகிறான். தேவதூதன் வந்து மரியாதத்திலே கொடுத்த ஆசீர்வாதம் இயேசுவாக வெளிப்படுகிறது. சிமியோன் சொல்லுகிறார், எதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார்? பிரஜாதிகளுக்கு வெளிச்சமாக வந்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு அவர் மகிமையாக இருக்கிறார். நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவனுக்கு சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பின் விடுதலை, எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோகத்தை வாக்கு பண்ணி அவர்களுக்கு எல்லாம் நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து அனுப்பி நடத்தி வருகிறார். வெளியில் உள்ள ஜனங்களுக்கு அது கிடைப்பதில்லை. அவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய வாழ்வு இருளுக்குள்ளே கிடக்கிறது. எவ்வளவு வேலை செய்தாலும் ஆசீர்வாதத்தை கையிலே பெற்றுக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும் அவருடைய வாழ்வு இருளுக்குள்ளே கிடக்கிறது. எவ்வளவுதான் அவர் நன்மை செய்தாலும் அவருடைய வாழ்விலே அந்த நன்மையை அனுபவிக்க முடியவில்லை. இருளுக்குள்ளே கிடக்கிறார்கள். இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியை நம்முடைய கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரிடத்திலே கொடுத்தார்? மிகவும் எளியவளான மரியாளுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், இந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவர் அடிமையாக அந்த இடத்திலே காணப்படுகிறதை தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறதை பார்க்க முடியும். இந்த நாளிலும் தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்கும்படியாய் ஆவல் உள்ளவராய் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு வந்திருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்திப்பை தருகிறார். என்ன சந்திப்பு? இந்த கேரள நாட்களிலே, கிறிஸ்துமஸ் பஜனை நாட்களிலே நாம் பிரஜாதிகளுக்கு, மற்ற ஜனங்களுக்கு, இயேசுடைய ஜனங்களுக்கு இயேசுடைய ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் அவருடைய மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். நாம் பாவிகளாய் போய் பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. நாம் ஆண்டவரை பெற்றுக் கொண்ட நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த சந்தோஷத்தை இந்த வெளியுள்ள ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நடந்துவிடலாமா? செய்யலாமா? இது உங்கள் கையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் அனைத்தும் இந்த 24ஆம் வருடம் டிசம்பர் மாதத்திலே நம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்படியாய் ஆண்டவர் தருகிறார். ஒருவராக வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. எனக்கு பலவீனம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு, எனக்கு எல்லா வேலைகளும் இருக்கிறது என்று சொல்லி வீடுகளுக்குள்ளே இருக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு தரவில்லை. நாம் இந்த நாட்களில் யாத்திராகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தம்முடைய
வைத்துவிட்டுத்தான் இந்த சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை சந்திக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? இதையும் நீங்கள் அல்ல தட்டுவீர்கள் என்று சொன்னார். ஆண்டோடைய ஆலயம் பெருமாய் கிடப்பதை நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே எல்லா பிரயாசங்களையும் எடுக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் மேன்மையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் தந்தார். உங்களை ஆதரி ஆசாரிய கூட்டமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தந்துவிட்டு சொல்லுகிறார், இதோ உன் கையிலே நான் ஒரு பணியை ஒப்படைக்கிறேன். என்ன பணி? இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பணி, ஈருக்குள்ள கிடக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்க வேண்டும். நீ சமாதானத்தை விதைக்க வேண்டும். ஈருக்குள்ள கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களுக்கு அந்த பணியை கொடுத்து இன்றைக்கு அந்த சந்திப்பை ஆண்டவர் அடியின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விருதாவாக அவர் உங்களை வேறுபிடிக்கவில்லை. விருதாவாக இயேசுவின் நாமத்தை உங்கள் மேல் தரிக்கவில்லை. விருதாவாக உங்களை ஆசீர்வதிக்கவில்லை. உலக மனிதர்களுக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தை காட்டிலும் 100 மடங்காய் 1,00,000 மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார். 1,00,000 மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக ஜனங்களுக்கு 1க்கு 1 கொடுத்தால் உங்களுக்கு 1க்கு 1,00,000 கொடுத்திருக்கிறார். அந்த 1,00,000 ஆண்டவருக்காக செலவு பண்ணணும். நமக்கு லட்சியங்களை தந்திருக்கிறார். என்ன லட்சியம்? இந்த வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கிரேட் கமாண்ட் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே நீங்கள் வெளியே புறப்பட்டு போக வேண்டும். சகல ஜாதிகளை சீஷராக்க வேண்டும். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் அவருக்கு உபதேசம் பண்ணணும். நமக்கு உபதேசம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை. நம்முடைய சுயத்துக்குள்ளே சார்ந்து நம்முடைய குடும்பம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய வாழ்வு என்று சொல்லி நமக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற நல்ல சாக்கியமான நேரம். பயன்படுத்துங்க. ஒவ்வொரு வீடுகளில் போய் பாருங்க. நீங்கள் அனுபவிக்கிற சமாதானம், நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம், நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் உங்களை போலவே உங்களோட ஓட்டத்திலே வந்தவர் எத்தனை பேர் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்க. அநேகர் நம்மை போல வேலை செய்தார்கள், நம்மை போல படித்தார்கள், நம்மை போல எல்லா காரியத்தையும் செய்தார்கள், பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று போய் பாருங்க. இந்த நாட்களை பயன்படுத்துங்க. அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். இந்த ஆண்டவர் கொடுத்த சந்திப்பு யாரிடத்திலே? அனனியாவிடத்திலே கொடுத்தார். அனனியா எங்கே கொடுத்தான்? சபலத்திலே கொண்டு கொடுத்தார். ஆண்டவர் அடியாரத்திலே கொடுத்த அந்த சந்திப்பை உங்கள் மத்தியிலே நான் கொடுக்கிறேன். ஒருவராக வீடுகளுக்குள்ளே இருந்து விடக்கூடாது. 6 மணிக்கு எல்லாரும் பிரசன்ட் ஆகணும். 7 மணி வரை உட்காரக்கூடாது. 6 மணிக்கு வந்து ஒரு 8-9 மணிக்கு முன்பாக நாம் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட வேண்டும். 9 மணிக்கு பின்பு ஒருவர் போக முடியாது. காரணம் என்ன? 9 மணிக்கு பிறகு எல்லாரும் கதவை மூட்டி தூங்கி போய் விடுவார்கள். மருந்து மாத்திரைகளை குறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்ல 2 மணிக்கு நான் படுக்கைக்கு போக வேண்டும், 9 மணிக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக போய் இயேசுவின் சுவிசேஷத்தை இவர்களுக்கு அறிவிப்போம். பாவத்திலே கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுப்போம். அவர்களை நம்ம ராஜ்யத்துக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நேராக எடுத்துக் கொண்டு வரக்கூடிய பணியை செய்வோம். முதலாவதாக நம்மை மகிமையினாலே நிரப்பணும். நாம் பாவத்தோடு உள்ளத்துக்குள்ளே போவதற்கான ஒரு அனுமதி தரவில்லை. நாம் ஒழுங்கானவர்களாய்ப்போம். நல்ல ஜபத்தோடு நல்ல விடுதலையோடு அவர்களுக்கு போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் மீட்டெடுப்போம். கர்த்தர் தமது உங்களோடு இடைவிடுவாராக. கர்த்தருடைய சந்திப்பு உலக மனிதர்களை உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய சந்திப்பு ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய பாட்டு கிறிஸ்தவர்களாகிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாகிய நாம் சுவிசேஷத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரப்பில் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கும்படியாக நம்முடைய கையிலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. Salvation to the superiors, salvation to the sinners, salvation to the slaves என்று 3 விதமான ரட்சிப்பை அருளும்படியாய் 3 காரியங்கள் ஆண்டவர் சந்தித்த 3 ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பணி சால்வேஷன். அந்த சால்வேஷனை யாருக்கெல்லாம் கொடுத்தார்? முதலாவதாக மோசேக்கு கொடுத்து இஸ்ரவேலை ஸ்லேவரி என்று விடுதலையாக்குகிறார். சமூகத்திலே கொடுத்து இந்த சுப்பீரியர்ஸ், கமாண்டர்ஸ், ராஜாக்கள் இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் அந்த சுப்பீரியர்ஸுக்கு சால்வேஷன் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்டார். நம்மை ஆண்டவர் இந்த இருளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நமக்கு அந்த சந்திப்பை தருகிறார். சால்வேஷன் டு தி சின்னர்ஸ், பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் இயேசு உலகத்திலே வந்தார். சிமியோன் சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு வெளிச்சமாகவும் நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீரன் பிரச்சனையத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறேன், உங்களுடைய ரட்சணத்தை கண்கள் கண்டது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலயத்தை பார்த்து அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்களை பயன்படுத்துவோம். திரளான ஜனங்கள் வெளியே கிடக்கிறார்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். நாம் ஒன்றாக இணைந்து செய்வோம். நம்முடைய பெரியத்தனம், பெரியவன், நான் பெரியவன், நான் சிறியவன், நான் படித்திருக்கிறேன், நான் பட்டம் பெற்றிருக்கிறேன், நான் இந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டுமா என்பதை யோசிக்காதிருங்க. சவுலை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நம்மை விட பெரிய பணக்காரன் தான், நம்மை விட நிறைய நியாய பிரமாணத்தை கற்றுத்தருகிறவன் தான், நம்மை காட்டிலும் அதிகமாக படித்தவன் தான். ஆண்டவருக்காக இறங்கினான். ஆண்டவர் அவன் மூலமாக மகிமைப்பட்டார். நம் மூலமாகவும் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களை பயன்படுத்துவோம். எல்லா பிரிவினைகளையும் நம்முடைய தேசத்தை விட்டு அகற்றுவோம். நமக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகளை மாற்றி போடுவோம். இயேசு உலகத்திலே வந்ததற்காக நாம் சமாதானமாய் ஒன்றாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்குள்ளே உள்ள பிரிவினைகள் இந்த தேச ஜனங்களை நமக்குள்ளே வர முடியாதபடி தடை பண்ணி கிடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இருளின் அதிகாரத்தை ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மகிமையை நாம் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் நினைவோடு நாம் ஆண்டவருக்காக செயல்படுவோம். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாகும், நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாகும். நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும், நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நாம் அவருக்காக கொடுக்கிற பணம், நாம் எடுக்கிற பிரயாசம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருக்கும் கடனாளி ஆகாத ஆண்டவர், அவர் ஒருவரையும் கைவிடாத ஆண்டவர், அவர் ஒருவரையும் தான் செய்த வேலைக்கு தகுந்தபடி கூறி கொடுக்காத ஆண்டவர் அல்ல. அதை நினைத்து செய்வோம். மனிதருக்காக செய்ய வேண்டாம், ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவரத்தில் பிரதிபலனை பெற்று வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாகும். நான் செய்கிறேன் என்பதை விட்டுவிட்டு நாம் செய்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எதற்காக செய்கிறோம் என்ற நோக்கத்தை நாம் நம்முடைய கண்ணிலே நிறுத்த வேண்டும். ஆலயத்துக்காக செய்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்காக, எங்கள் ராஜ்யத்துக்கு நேராக திருப்பும்படியாக பணியை செய்கிற உணர்வோடு நாம் பணி செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக. ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்துக்குள்ளே வர முடியாதபடி நிர்விசாரமாய் கிடக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே மகிழ்ச்சியாய் செய்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய தமிழ்